பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதான தானியேலின் புஸ்தகத்திலிருந்து 26வது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவரை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஏற்கனவே நாம் பார்த்த வேத பாடங்களில் பார்த்ததை போல அங்கே இருந்ததான பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாம் ராஜாவினிடத்தில் விதமான ஒரு கட்டளையை சொல்லும்படியாக, இல்லாவிட்டால் தேசத்துக்கு தெரிவிக்கும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அதன்படியே ராஜாவும் கட்டளையிட்டார். 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற எந்த மனிதனையோ தெய்வத்தையோ ஒருவரும் வணங்கக்கூடாது, தேடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் விதமான கட்டளை போட்டிருந்தார். இருப்பினும் தானியேல் தேவன் எப்போதும் போல, வழக்கம் போல தேவனை தேடினான், கர்த்தருடைய முகத்தை நாடினான். அவனுடைய ஜெபம் குறையல, அவனுடைய தேவனை தேடுகிற அனுபவம் மாறவில்லை. ஆகவே எதிர்ப்புகளை கண்டோ, போராட்டங்களை கண்டோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு அவன் விலகவில்லை. கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்பதை குறித்து நாம் படித்தோம். பிரியமானவர்களே, விதமான சம்பவங்கள் நடந்த போது அவர்கள் உடனடியாக போய் ராஜாவின் இடத்துல தானியேலை குறித்து குற்றப்படுத்துகிறார்கள். ஆனால் தானியேல் மேல் ராஜா பிரியம் வைத்திருந்தபடினால அவர்கள் சொன்னதான குற்றம், அவர்கள் அவிதமாக அவன் மேல் குற்றம் சாட்டும் போது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது ராஜாவுக்கு மிகவும் சஞ்சலம் உண்டானது. தானியேலை காப்பாற்றும்படியாக அவன் பிரயாசப்பட்டான். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது குற்றம் சாட்டும்படியாக பல வல்லமைகள் நமக்கு விரோதமாக அனுதினம் வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ராஜா ஆண்டவருக்கு நிழலாட்டமாகவும், இங்கே குற்றம் சாட்டுகிறவன் பிசாசுக்கு நிழலாட்டமாகவும் இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்போது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்படு போனான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பிசாசானவன், அதாவது குற்றம் சாட்டக்கூடியவன், சகோதரர் பேரில் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிற்பாடுதான் இந்த ஒரு அனுபவம் உண்டாகிறது. அது வரைக்கும் இந்த குற்றம் சாட்டுகிறவன் இந்த பூமியிலே காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அனுதினமும் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அவன் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு ஜீவியத்திலும், ஒவ்வொரு பகுதியையும் குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இங்கேயும் கூட அப்படிதான் அந்த வல்லமைகள் தானியேலுக்கு விரோதமாக குற்றம் சாட்டும்படியா பிரயாசப்பட்டது. ஆனால் ராஜாவை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு இந்த காரியங்கள் சஞ்சலமாக இருந்தது என்று சொல்லி படிக்கிறோம். ராஜா நம்முடைய ஆண்டவருக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை என்று படிக்கிறோம். பாருங்கள், தேவன் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் மனுபுத்திரரையும் ஆண்டவர் மனப்பூர்வமாக சஞ்சலப்படுத்துகிறது இல்லை, சிறுமைப்படுத்துகிறது இல்லை. அப்படியே அந்த சிறுமைகள், சஞ்சலங்கள் வந்தாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவாராம். ஆகவே தேவன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் எழுதும் போது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதினாலே அவர் படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக, அவர்களை காப்பாற்றுகிறவராக, அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இங்கே எப்படி ராஜா தானியேலை காப்பாற்றும்படி பிரயாசப்பட்டானோ, அதே போல தேவனும் கூட நம்மை காப்பாற்றும்படி, அந்த சோதனைகள்லேருந்து தப்பிக்கும்படி, அந்த சோதனைகள்லேருந்து வெளியே வரும்படி உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் அங்கே பார்க்கும்போது, அவன் ராஜா தானியேலை காப்பாற்றும்படி பிரயாசப்பட்டார், அவனை விடுவிக்கும்படி பிரயாசப்பட்டார். இயேசுவின் வாழ்க்கையில கூட பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பிலாத்து
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விடுவிப்பதற்கு பிரயாசப்பட்டான். 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்று சொல்லி அவ்விதமாக சொன்னார்கள். பாருங்கள், பிலாத்து கூட ஒரு ராஜாவாக இருந்த போதிலும் இயேசுவை விடுவிக்க வேணும் என்று பிரயாசப்பட்டான். பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட இக்கட்டான பாதையில, கஷ்டத்தின் பாதையில, சோதனைகளின் பாதையில, போராட்டங்களின் பாதையிலே போனாலும் நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்க தான் பிரயாசப்படுகிறார். அந்த சோதனையில சிக்கி நாம் மாண்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. இல்லாவிட்டால் அந்த சோதனைக்குள்ளே சிக்கி நாம் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எப்படியாகிலும் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும் என்றுதான் தேவன் பிரயாசப்படுகிறார். எப்படி தானியேலின் விஷயத்துல ராஜா பிரயாசப்பட்டார், அது போல. அதனால் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நீதிமான் விடுவிக்கப்படுகிறான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார் என்று படிக்கிறோம். பாருங்க, திராணிக்கு மேலாக தேவன் சோதிக்கிறது இல்லை, நீங்க சோதிக்கப்படுவதற்கு அப்படி இடம் கொடுப்பதில்லை. ஒருவேளை சோதனை வந்தாலும் கூட தாங்கத்தக்க கிருபைய இல்லாவிட்ட தப்பித்து கொள்ளும்படி போக்கை தேவன் உண்டாக்குறார். பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு விசேஷமான நல்லவர் என்று பாருங்கள். அந்த ராஜா சோதனை இல்லாவிட்டால் அவன் ஒரு கிடமான சூழ்நிலையில தானியேலை நடத்தினாலும் அங்கிருந்ததான தேசாதிபதிகள் பிரபுக்கள் சொன்னுகிறதான காரியத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அவனை விடுவிக்கிற விஷயத்துல அவர் கருசனை உள்ளவராக இருந்தார். அதான் எபிரேயர்ல கூட வாசிக்கும் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுங்க, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்கிற தேவன். ஆகவே பிரியமானவர்களே, சோதனைகள், போராட்டங்கள், கட்டுகள், உபத்திரங்கள் வழியாக நாம் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நன்றாய் விலை கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் மனப்பூர்வமாய் அதை செய்கிறதில்ல. ஆண்டவர் அதையிலும் தப்பிக்கும்படி ஒரு போக்கை உண்டாக்குறார். தேவன் தாங்கத்தக்க கிருபை தருகிறார். அது சோதனையிலிருந்து நம்மை ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்படி பிரயாசப்படுகிறார். 3ஆவதாக அங்க பார்க்கும் போது, அவன் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் பிரயாசப்பட்டான் என்று பார்க்கிறோம். ராஜா சூரியன் அஸ்தமிக்க வரைக்கும் பிரயாசப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் கூட நம்மை விடுதலை ஆக்கும்படி சோதனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, கலக்கங்கள், நெருக்கங்களிலிருந்து, கண்ணீரின் பாதைகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படி சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் ஆண்டவர் பிரியாசப்படக்கூடியவராக இருக்கிறார். சூரியன் அஸ்தமிக்கிற அனுபவம் என்று சொன்னால் என்ன? யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினோட கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த சூரியன் அஸ்தமிக்கும் போது ராக்காலம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த ராக்காலம் ஒரு கிரியை செய்ய முடியாத ஒரு காலம். இந்த ராக்காலம் என்று சொல்லும் போது அது அந்தி கிறிஸ்துவும் வருகையாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து உபத்திரவங்கள் வழியாக நடத்த போகிற நாட்கள். ஸோ அதற்கு முன்பதாக வரைக்கும் இங்கே ராஜா தானியேலை விடுவிக்க பிரயாசப்படுகிறார். சூரியன் அஸ்தமிப்பது என்று சொல்லும் போது ராக்காலம் உண்டாகிற சூழ்நிலை. பிரியமானவர்களே, சூரியன் அஸ்தமனம் என்று சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை காட்டுகிறது. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற விஷயத்துல உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னை காப்பாற்றுற விஷயத்துல ஆண்டவர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் அவர் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இப்படிப்பட்டதான மேன்மையான வாக்குத்தத்தங்களை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவனாக, நம்மை சுமக்கிற தேவனாக, நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எப்படி அந்த ராஜா தானியேலை அந்த இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே, சிங்கத்தின் கெபிக்குள்ள, அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட்டுக்குள்ள தள்ளினாலும் அவனை தாங்குகிறவராக
அவனை காப்பாற்றும்படி பிரயாசப்படுகிறவராக, அந்த காரியம் அவருக்கு மிகவும் சஞ்சலம் உள்ளதாக இருந்ததுதான். அதுபோல சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர் அந்த போராடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனும் கூட எப்பேற்பட்டதான சோதனைகள் போராட்டம் பாதையிலே நம்மை நடத்தினாலும் ஆண்டவன் நம்மை விடுவிக்கிறவராக, அந்த சோதனை காலங்களிலே நம்மை தாங்குகிறவராக, அந்த சோதனைகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராக. பிரியமானவர்களே, சூரியன் அஸ்தமிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அந்த வேலையை கர்த்தர் செய்கிறார். அதனால தான் நம்ம வாசித்தோம், ஏன்னா இதுவரைக்கும் நான் உங்களை அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே பிரியமான, இதுவரைக்கும் அது அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒருபோதும் பயப்படாமல், கலங்காமல், சோர்ந்து போகாமல் தைரியமாக தானியேலை போல் அந்த பாதையெல்லாம் முன்னேறி போய் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நல்ல பிதாவே, நம்முடைய அருமையான சமூகத்துக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்டுதான் நம்முடைய பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தானியேல் போன பாதையிலே கர்த்தாவே, அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவனை குறித்து குற்றம் சாட்டப்பட்டு வேணுமென்றே அவன் இக்கட்டான சூழ்நிலைகளில் தள்ளும் போது, அந்த சோதனைகள், போராட்டங்களின், கண்ணீர்கள், கஷ்டத்தின் பாதையிலே அனுப்பும் போது ராஜா மனதில்லாமல் ஆண்டவர் அப்படி செய்தார். அவனை விடுவிக்கும்படி பிரயாசப்பட்டார். அந்த இரவு வர வரைக்கும், சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் போராடி கொண்டிருந்தார். அதுபோல எங்களுடைய தேவனும் கூட ஆண்டவரே, எங்களை மனப்பூர்வமாக சோதிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவரே, எங்களை பலவிதமான சோதனைகள் வழியாக நடத்தினாலும் அதை தாங்கத்தக்க கிருபை தருகிறீர், தப்பித்து கொள்ள போக்கை உண்டாக்குறீர். அந்த நேரங்களில் எங்களை தாங்குறீர், சுமக்கிறீர், தப்புவிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால உம்முடைய கரத்தில் எப்போது நாங்கள் இருந்து கொண்டு அந்த பாதைகளை ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தானியேலை போல தைரியமாக முன்னுக்கு செல்லு, அந்த பாதைகளை ஜெயம் எடுத்து வெளியே விட கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துக்கிறோம், காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.